இந்த டிஷ் பண்ணுறதுக்காக காடை நல்லா கழுவிட்டு இது கூட 2 டம்ளர் தண்ணி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மிளகு சீரகத்தூள் சேர்த்து ஒரு 5 விசில் போல் வச்சு எடுத்துக்கோங்க. காடை நல்லா சாஃப்டாக வெந்துடும். இந்த தண்ணியை எடுத்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டாக்குன்னு சொல்லி கொடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. நம்மளுக்கு வந்து குக் ஆனால் போதும். அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு 2 கரண்டி போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து வாசனை பொருட்கள் சோம்பு, பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துட்டு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா சிப்ஸ் கணக்காக வெட்டி சேர்த்துட்டு அது கூட 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா பவுடர், மற்றதெல்லாம் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், சீரகத்தூள், குழம்பு பொடி, வத்தப்பொடி, சிக்கன் கபாப் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஸ்டாக்கு கொஞ்சமாக ஊற்றி அப்படியே இந்த மசாலாலாம் பிடிபடுற அளவுக்கு சிம்லேயே வச்சு ஒரு 10 15 நிமிஷம் போல் பரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு காடை சுக்கா ரொம்ப சூப்பராக தயாராகிடும். ஸ்டார்டராக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா ஹோம் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டிலும் கமகமக்கட்டும். வாழ்க வளமுடன்.